எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 22 வரைக்கும். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்ப 2 பேரும் யார்? யூத கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள், புறஜாதி கிறிஸ்தவர்கள் அல்லது புறஜாதியார், இவர்கள் எல்லாரும் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கோம். இந்த ஸ்லாக்கியம் நமக்கு ஆவியினாலே பெற்றிருக்கிறோம். எதுல பெற்றிருக்கிறோம்? ஆவியிலே ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், இருதரத்தாரை பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருந்தாலும் இன்றைக்கு நாம் இவற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுமா, ஸ்லாக்கியம் பெற்ற தேவ பிள்ளை நான். என்ன ஸ்லாக்கியம்? பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். இயேசு மாத்திரம்தான் பிதாவே என்று கூப்பிட முடியுமா? அவர் ஒரு யூதன். இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், தேவகுமாரன், தேவ சாயல். ஆனா யூத குலத்தில் பிறக்கிறார். அவர் மாத்திரம்தான் பிதாவே என்று கூப்பிட முடியுமா? இல்லை. நீங்களும் நானும் ஒரு சேரும் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். தேவனை பார்த்து சொல்ல வேண்டும், பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரே. அல்லேலூயா சொல்லுமா. ஆனா ஒன்னே ஒன்று முக்கியம், அவரிடத்துல சேருகிற ஸ்லாக்கியம் பெற்று. என்ன ஸ்லாக்கியம் எனக்கு? பொன் பொருளா? இல்லை. பட்டம் பதவியா? இல்லை. ஆற்றலும் திறமையுமா? இல்லை. அறிவா? இல்லை. கலையா? இல்லை. எது? பிதாவண்டை சேருகிற பாக்கியம். இது எப்படி பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, ஆவியினால மாத்திரம்தான். யார் வேணாலும் ஒரே ஆவியினால. இந்த ஸ்லாக்கியம் எப்படி? ஒன் ஸ்பிரிட். ஆவியினாலே ஸ்லாக்கியம். ஆவியினாலே வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறோம். வாசஸ்தலம் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஹாபிடேஷன், வாழும் இடம். யார் வாழும் இடமாக? நீங்களும் ஆவியினாலே தேவன் வாழும் இடமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படியானால் எனக்குள்ளே தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் வாழும் இடம் அது எங்கே நடக்கிறது? ஆவியினாலே ஸ்லாக்கியம் பெற்றேன். இப்பொழுது ஆவியினாலே தேவன் வாழும் இடமாக நான் இருக்கிறேன். ஒரே ஆவியினாலே ஸ்லாக்கியம் பெற்றோம். 2வது குறிப்பு, ஒரே ஆவியினாலே. 3வது குறிப்பு, நான் அந்நியனும் இல்லை பரதேசியும் இல்லை, ஒரே நகரத்தான் தேவ வீட்டான். நான் அந்நியனும் இல்லை பரதேசியும் இல்லை, பரிசுத்தவானுடைய ஒரே நகரத்தார், ஒரே தேவனுடைய வீட்டார். ஒரு குறிப்பு சொல்றேன், தேவனுடைய வீட்டார். நகரத்தான் என்று சொல்லுகிறதற்கு ஆங்கிலத்தில் ஃபெலோ சிட்டிசன்ஸ், ஒரே குடியுரிமை பெற்றவன், ஒரே வீட்டான். ஸ்லாக்கியம், ஒரே ஆவி, குடியுரிமை பெற்ற குடும்பம். 4வது 20ஆம் வசனம், கிறிஸ்துவாகிய மூலைக்கல். அந்த மூலைக்கல்லின் மேலே யாரு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம். கிறிஸ்து யாரு? அதற்கு மூலைக்கல். 5வது 21ஆம் வசனம், இசைவா இணைக்கப்பட்டு, ஃபிட்லி ஜாயின்ட், இசைவான கட்டிடம். 6வது பரிசுத்த கோவில், தூய்மையான கோவில், தூய்மையான கோவில் அல்லது ஆலயம். 7வது 22ஆம் வசனம், தேவனுடைய வாசஸ்தலம்
தேவன் வாழும் வீடு. எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.